சீதாராமபுரம் அப்படிங்கிற ஊர்ல சித்தையா அப்படின்னு ஒருத்தன் இருந்தான். சித்தையா மகா பிசினாரி. ஒரு நாள் சித்தையா வீட்டுக்கு பக்கத்து வீட்டு சரோஜா வந்தா. அண்ணே, வீட்ல பத்மா இல்லையா? இப்படி பத்மா சித்தையாவோட பொண்டாட்டி பத்தி கேட்டா. அப்போ சித்தையா, பத்மா இல்ல சரோஜா, பத்மா காலையிலேயே அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. அப்படி சொன்ன உடனே சரோஜா ஏதோ சொல்ல வந்து அப்படியே நின்னுட்டா. ஐயோ, இந்த பிசுனாரி சித்தையாவை கேக்குறதோட வேற யாரையாவது பார்த்து கேட்கலாம் அப்படி மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு, சரி அண்ணன், நான் கிளம்புறேன் அப்படி சொல்லி சரோஜா கிளம்பும்போது சித்தையா, என்ன சரோஜா, பத்மாவை பத்தி கேட்டு அப்படியே திரும்பி போற? எதுக்கு வந்த, என்ன போற? அப்படி கேட்ட உடனே சரோஜா கொஞ்ச நேரம் என்ன சொல்றதுன்னு தெரியாம, ஐயோ ஒண்ணு இல்லன்னு, சும்மாதான் பத்மாவை பாத்துட்டு போக வந்தேன் அப்படி சரோஜா சொன்ன உடனே சித்தையா சரோஜா எதுக்கு வந்திருப்பான்னு யோசிச்சு, சரோஜா, நீ ஏதாவது வீட்டுக்கு தேவையான பொருளை கேட்க வந்தியா அப்படி கேட்ட உடனே சரோஜா அவளோட மனசுல, ஆமான்னு கேட்டா குடுக்குற மூஞ்சியா இது? இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே நின்னா என் வீட்ல இருந்து தான் காத்த சுவாசிச்சேன்னு காசை கேட்பான் இவன் அப்படி யோசிச்சா சரோஜா. சரோஜா, என்ன, நான் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன், நீ ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்க. ஐயோ, அந்த மாதிரி ஒண்ணு இல்லன்னு. ஐயோ சரோஜா, கவலைப்படாத, ஏதாவது பருப்பு உப்பு ஏதாவது வேணுமா, குடுக்கறேன் அப்படின்னு சொன்னான். அப்போ சரோஜா ஆச்சரியப்பட்டு, என்னது இது, கேக்கும் போதே இல்லன்னு சொல்ற இந்த ஆளு கேட்காமையே கேளுன்னு சொல்றாரு, என்ன, சரி கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சா. ஒண்ணு இல்லங்கண்ண, வீட்டுக்கு கொஞ்சம் சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, அவரு வேற வீட்ல இல்ல, அதுக்குதான் கொஞ்சம் சமையலுக்கு தேவையான உப்பு சர்க்கரை வேணும். இப்படி சரோஜா அவளுக்கு தேவையான பொருளுங்களை கேட்டா. ஓஹோ, அவ்வளவுதானா, இத கேக்குறதுக்கா இவ்வளவு நேரம் இப்படி பாத்துக்கிட்டு இருக்க? இங்கே நில்லு, நான் போய் கொண்டு வரேன். இப்படி சித்தையா சமையல் அறைக்குள்ள போய் சரோஜா கேட்ட பொருளுங்களை ஒரு பேக்ல போட்டு கொண்டு வந்து கொடுத்தான். இதோமா, நீ கேட்ட வீட்டு பொருளுங்க, எடுத்துட்டு போ. இப்படி சித்தையாவை பார்த்து சரோஜா பிசுனாரி சித்தையா கொடுத்துட்டான்னு ஆச்சரியப்பட்டா. ஐயோ, வெளியாளுங்க சொல்ற மாதிரி இவரு அவ்வளோ கெட்டவர் போல இல்லையே, ரொம்ப நல்லவர் போலதான் தெரியுது. பத்மா இருந்தாலும் இவ்ளோ பொருள் கொடுத்திருக்க மாட்டா அப்படி யோசிச்சுக்கிட்டு அந்த பொருளை எடுத்துட்டு வீட்டுக்கு போனா. இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு. வீட்ல சித்தையாவோட பொண்டாட்டி பத்மா, எங்க வீட்ல சமையல் செய்யற பொருளுங்க காலி ஆயிடுச்சு, போய் கடைக்கு போய் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே சித்தையா, வீட்டுக்கு தேவையான பொருளுங்களை வாங்குறதுக்கு எதுக்காக கடைக்கு போனோம்? அன்னைக்கு சரோஜாக்கு கொடுத்தேன், நான் போய் சரோஜா வீட்ல இருந்து வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லி சித்தையா வெளியே போகும்போது, ஏங்க, கொடுத்தது காசு இல்லல்ல, பொருளுங்க தானே, அது கூட நிறையவா கொடுத்தீங்க? கொஞ்சம் கொஞ்சம் தானே கொடுத்தீங்க, அதெல்லாம் சாதாரணமான விஷயம், போய் கேட்காதீங்க. என்னது, காசு குடுக்கலையா? காசு குடுக்காம அதென்ன புண்ணியத்துக்கா குடுக்கறாங்க? அவளுக்கு கொடுத்த பொருளை நம்ம வீட்ல வச்சிருந்தா 10 நாள் சமையல் செஞ்சு சாப்பிட்டு இருக்கலாம். இப்படி சொல்லி பீர்வா மேல வச்சிருந்த புக்கை எடுத்துக்கிட்டு கிளம்புனா. அத பார்த்த பத்மா, இப்ப அத கடன் புத்தகத்தை எங்கெங்க கொண்டு போறீங்க? இத சரோஜா வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். அன்னைக்கு அவளுக்கு என்ன கொடுத்தேன், எவ்வளவு கொடுத்தேன், எப்ப கொடுத்தேன்னு எல்லாமே எழுதி வச்சிருக்கேன். ஐயோ கடவுளே, இது எல்லாமே வா எழுதி வைப்பாங்க? நாளுக்கு நாள் உங்களோட பிசுனாரித்தனம் அதிகமாகுதுங்க. இது பிசுனாரித்தனம் இல்ல, சிக்கனம்னு சொல்லுவாங்க. சிக்கனமா இருக்கிறதுக்கு பத்திரம் பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லி சித்தையா சரோஜா வீட்டுக்கு போனா. சரோஜா சித்தையாவை பார்த்து, வாங்க அண்ணன், வந்து உக்காருங்க அப்படி சொல்லி சரோஜா சித்தையாவுக்கு டீ செஞ்சு கொடுத்தா. சித்தையா டீ குடிச்சிட்டு அவன் கையிலேயே எடுத்துட்டு வந்த அந்த கடன் புக்கை பார்த்து, அம்மா சரோஜா, நீ போன வாரத்துல என்கிட்ட 1/4 கிலோ சர்க்கரை, 200 கிராம் பருப்பு, 2 வெங்காயம், 2 பச்சை மிளகா இப்படி லைனா சொல்லிக்கிட்டு போனா. அத சரோஜா ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தா. இங்க பாருமா, இந்த 3 நாள் எங்க வீட்ல இருந்து நீ எவ்வளவு பொருளை வாங்கியிருக்க அப்படின்னா, எவ்வளோ கடன் ஆயிருக்குன்னா, 100 கிராம் சர்க்கரைக்கு 400 கிராம் சர்க்கரை ஆயிருக்கு, 2 வெங்காயத்துக்கு 4 வெங்காயம் ஆயிருக்கு. இப்படி அடுத்தடுத்த கணக்க சொல்லிக்கிட்டு இருந்தான். இப்போ இந்த பொருளை கொடுத்தா நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போவேம்மா
அப்படி சொன்ன உடனே சரோஜா வாயில வார்த்தையே வரல. அண்ணே, உங்க வீட்ல இருந்து பொருளுங்க வாங்கினதுக்கு கூட நீங்க வட்டி போடுவீங்களா? இத நீங்க முதல்லயே சொல்லலையே. ஐயோ அம்மா, இதெல்லாம் சொல்லுவாங்களா? அது இல்லாம உங்க முன்னாடி உக்காந்து இருக்கிறது யாரு? சித்தையா. சித்தையா அப்படின்னா சும்மா விட்டுருவேனா? நீங்க கொடுத்தா வாங்கிட்டு போவேன் அப்படின்னு சொன்னா. அப்போ சரோஜா என்ன பண்றதுன்னு தெரியாம சமையல் அறைக்குள்ள போய், சித்தையா, அன்னைக்கு இவளுக்கு கொடுத்த பொருளோட சேர்த்து வட்டியும் சேர்த்து இந்தாங்க, எடுத்துக்குங்க, உங்களோட வீட்டு பொருளுங்க, இப்படி ரொம்ப திமிராவே சொன்னா. அப்போ சித்தையா, ஐயோ சரோஜா, அன்னைக்கு நான் கொடுத்தது ஒரு பேகு, அந்த பேகுக்கு இன்னொரு பேகு சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா. இப்படி எடுத்துட்டு வந்த பேகுக்கு கூட வட்டி போடுறத பார்த்து சரோஜாக்கு சிரிக்கிறதா அழுவுறதானே தெரியல. சித்தையா கொடுத்த பொருளுங்களுக்கு கூட வட்டி போட்டு திருப்பி வாங்கிட்டு போயின்னு இருந்தான். இப்படி சித்தையா எல்லா விஷயத்திலயும் அவனோட பிசுனரித்தனத்தை காட்டுறதுனால அந்த ஊர்ல இருக்கிறவங்க அவனை பத்தி ஏதேதோ தப்பு தப்பா பேசிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் சித்தையா ஒரு வேலை மேல பக்கத்து ஊருக்கு போயிருந்தான். பஸ்ல போனா சும்மா காசு கொடுக்கணும்னு நடந்தே போனா. இப்படியே கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு முனிவரு ஒரு மரத்துக்கடியில நிறைய பக்தருங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. அட, யார் இவரு? இந்த ஊருக்கு வந்திருக்காரு, பெரிய சுவாமிஜி போல, போய் ஃப்ரீயா ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம் அப்படி நினைச்சுக்கிட்டு சுவாமிஜி கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கினா. சுவாமிஜி அவனை பார்த்து, தம்பி, எனக்கு உன்னை பார்த்தா நீ என்னவோ பூர்வ ஜென்மத்துல ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் பண்ண மாதிரியே தெரியுது. உன்னோட கையில இருக்கிற தங்க மோதிரத்தை கொடு, அத ரெண்டாக்கி உனக்கே கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்படி சொன்ன உடனே சித்தையா தங்க மோதிரம் ரெண்டாகுதுன்னு அவனோட மோதிரத்தை கழட்டி சுவாமிஜி கிட்ட கொடுத்தான். சுவாமிஜி அந்த மோதிரத்தை வாங்கி ஏதோ மந்திரத்தை சொல்லி ஒரு மோதிரத்தை ரெண்டா ஆக்கி அவங்கிட்ட கொடுத்தாரு. சித்தையா அத பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு, சுவாமி, நீங்க சாதாரணமான சுவாமிஜி இல்ல, சக்தி உள்ள சுவாமிஜி. என்கிட்ட இருக்கிற நகையை கொண்டு வந்து கொடுக்கறேன், 2 மடங்கா ஆக்கி கொடுங்க சுவாமி. சித்தையா, அதிகமா ஆசைப்படுறது அழிவுக்கு சமானம். ஆனா எனக்கு நீ கேட்டத செஞ்சு கொடுக்கணும்னு ஆசையாதான் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அந்த வார்த்தையை கேட்டு சித்தையா ரொம்ப சந்தோஷப்பட்டான். வீட்டுக்கு போய் அவனோட மோதிரத்தை பார்த்து, ஆமா, இந்த சுவாமிஜி ஒரு மோதிரத்தை 2 மோதிரமா ஆக்குனதுனால இவரை நான் எப்படி நம்புறது அப்படி சொல்லி அவங்கிட்ட இருக்கிற நகையில ஒரு தங்க கொலுச மட்டும் எடுத்துட்டு போனான். ஐயா, இந்த தங்க கொலுச 2 ஆக்கி காட்டுங்க அப்படின்னு சொன்ன உடனே சுவாமிஜி அந்த தங்க கொலுச 2 ஆக்கி காட்டினாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் சித்தையா ஒரு நகைய கொண்டு வர்றதும் சுவாமி அத 2 ஆக்குறதும் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் சித்தையாவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. சித்தையா சுவாமிஜி கிட்ட போய், சுவாமி, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நகைய 2 ஆக்குறது சந்தோஷமா தான் இருக்கு, ஆனா என்னோட ஒரு வேண்டுகோள் இருக்கு. சொல்லு சித்தையா. சுவாமிஜி, எனக்கு ஏதாவது ஒரு பொருளை கொடுங்க, அதுல இருந்து எப்பவுமே தங்கம் வந்துகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே சுவாமிஜி சிரிச்சாரு. சரி சித்தையா, நீ கேட்ட மாதிரியே குடுக்கறேன். நான் இப்படி செய்யணும்னா நீ கூட ஏதாவது ஒன்ன குடுக்கணும். ஒரு தங்க மோந்திரத்தை கொடுத்தப்போ இன்னொரு தங்க மோந்திரத்தை கொடுத்தேன்ல. அப்படி சொன்ன உடனே சித்தையாவுக்கு எதுவுமே புரியல. எனக்கு ஒண்ணுமே புரியல சுவாமி. அது ஒண்ணில்ல சித்தையா, நீ உங்ககிட்ட இருக்கிற நகை எல்லாமே கொண்டு வந்து என்கிட்ட கொடு. அந்த நகையை எல்லாமே வச்சு நான் உனக்கு ஒரு பொருளை கொடுக்கறேன். அந்த பொருள்ல இருந்து உனக்கு எப்பவுமே தங்கமா வரும். அப்படி சொன்ன உடனே சித்தையா ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவனோட வீட்டுக்கு போய் வீட்டுல இருக்கிற நகைய கொண்டு வந்து சுவாமிஜி கிட்ட கொடுத்தான். சுவாமிஜி அந்த நகையில இருந்து ஒரு கோழிய உருவாக்கி சித்தையா கிட்டயே கொடுத்தாரு. சித்தையா, இது சாதாரணமான கோழி இல்ல, தங்க முட்டைய வைக்கிற கோழி. இதுக்கு சாவே இல்ல, எப்பவுமே இது தங்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படி சொன்ன உடனே சித்தையா ஆச்சரியப்பட்டு, இந்த கோழி தங்க முட்டை கொடுக்குமா அப்படின்னு சந்தோஷப்பட்டான். சித்தையா முன்னாடியே அந்த கோழி தங்க முட்டைய போட்டுச்சு. அத பார்த்த சித்தையா சந்தோஷப்பட்டான். இப்படி அந்த கோழிய கொண்டு வந்து நடந்த விஷயத்த பத்தி பொண்டாட்டிக்கிட்ட சொன்னான். என்னது, இந்த கோழி தங்க முட்டைய போடுதா? யாரோ உங்களை ஏதோ சொல்லி ஏமாத்திருக்காங்கங்க. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாத, உன்னோட பார்வையே போயிடும்.
நாளைக்கு உன் முன்னாடியே தங்க முட்டைய போடும் பாரு. அப்படி சித்தையா சொன்னாலும் பத்மா அத பெருசாவே எடுத்துக்கல. அதுக்கப்புறம் சித்தையா கோழி எப்ப தங்க முட்டைய போடும்னு காத்துக்கிட்டு இருந்தான். இப்படி நாட்கள் தான் போய்கிட்டு இருந்துச்சே தவிர கோழி மட்டும் தங்க முட்டையை விட்டு சாதாரணமான முட்டைய கூட போடல. இப்படி நாளைக்கு போடும்னு ஒரு வாரம் ஆச்சு. இன்னும் எவ்வளவு நாளுன்னு கோழி பின்னாடியே சுத்துவீங்க? போய் ஏதாவது வேலை செய்யுங்க. ஏண்டி, இது தங்க முட்டைய போடும்னு வீட்ல இருக்கிற நகையெல்லாம் கொண்டு போய் சுவாமிஜிக்கு கொடுத்தேன். இப்ப இது தங்க முட்டைய போடலையே. இப்படி நடந்த விஷயத்த பத்தி சொல்லும்போது, உங்களுக்கு சரியாதாங்க நடந்திருக்கு. இப்படி பிசுநரித்தனம் பண்ணி வாழாதீங்கன்னு சொன்னா கேக்குறீங்களா? அவரு யாரோ உங்களை பத்தி தெரிஞ்சு சரியா உங்களை முட்டாளா ஆக்கியிருக்காரு. எங்க அந்த தங்க முட்டைய காட்டுங்க. இப்படி சுவாமிஜி கொடுத்த தங்க முட்டைய உடைச்சு பார்க்கும்போது அது சாதாரணமான முட்டையாவே இருந்துச்சு. இது தங்க முட்டையும் இல்ல, வெள்ளி முட்டையும் இல்ல. இது மேல தங்கத்தோட பாலிஷ் அடிச்சிருக்காங்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னா பத்மா. இந்த விஷயம் ஊருக்காரங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு சித்தையாவ அறிவில்லாத பிசுனாரி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. காலையில விடிஞ்சு போய் 10 மணி ஆனாலும் பூஜா மட்டும் தூக்கத்துல இருந்து எந்திரிக்கவே இல்ல. பூஜாவோட அம்மா சமையலறையில சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தா. ஏ பூஜா, சூரியன் உதயிச்சு நடு உச்சிக்கு வர நேரமாச்சு, எந்திரி. வீட்ல பொட்ட பசங்க விடிஞ்ச பின்னையும் தூங்கிக்கிட்டு இருப்பாங்களா? உனக்கு அறிவில்ல? எந்திரி. இப்படி சமையல் அறைக்குள்ள இருந்து காயத்ரி திட்டிக்கிட்டே இருந்தா. ஆனா பூஜா மட்டும் தூக்கத்துல இருந்து எந்திரிக்கவே இல்ல. அப்பா, இந்த பொண்ணு நாளுக்கு நாளா சோம்பேறியா ஆயிக்கிட்டு வராளே அப்படின்னு சொல்லி பூஜா ரூமுக்கு போய் அவ மேல இருந்து பெட்ஷீட்டை எடுத்தா காயத்ரி. அப்ப பூஜா, அம்மா ஒரு 10 நிமிஷமா, 10 நிமிஷம் தூங்குறமா, கொஞ்ச நேரம் விடுங்கம்மா ப்ளீஸ் அம்மா அப்படி சொல்லி பூஜா அம்மா கையில இருந்து பெட்ஷீட்டை எடுத்து போத்திக்கிட்டா. அப்பல இருந்து 10 நிமிஷம்னு 10 மணி வரைக்கும் தூங்கிக்கிட்டே இருக்க. எப்ப பார்த்தாலும் நீ காலையில 10 மணி வரைக்கும் தூங்கிட்டே இருக்க. அப்படி காயத்ரி பொண்ணை இம்சை பண்ணி எந்திரிக்க வச்சா. அப்ப அங்க வந்த காயத்ரியோட அப்பாவான சுதாகர், காயத்ரி பொண்ணு பாவம், கொஞ்ச நேரம் தூங்கட்டும், எதுக்கு அந்த குழந்தைய இம்சை பண்ணி எழுப்புற? வந்துட்டீங்களா? பொண்ணு திட்டும்போது எங்கப்பா இவளோட அப்பம் காணோம்னு பார்த்தேன். அதானே வந்துட்டீங்களே. உங்களால தான் உங்க பொண்ணு இப்படி சோம்பேறியா வளர்ந்துருக்காங்க. என்னது? என்னால நான் கொடுக்கற செல்லத்தாலதான் இந்த பொண்ணு எப்பவுமே இவ்வளவு நேரத்துக்கு எந்திருக்குதா? நீதான் சின்ன வயசுல இருந்து அந்த பொண்ணுக்கு செல்லம் கொடுத்து கொடுத்து இவ்வளவு நேரம் ஆகுது அந்த பொண்ணு எந்திரிக்க. ஆமாங்க, அதெல்லாம் சின்ன வயசுல. இவ்வளோ பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் கூட இவ தூங்கின்னு இருந்தா நாளைக்கு மாமியார் வீட்டுக்கு போனா என்ன பண்ணுவா? அம்மா, உங்களுக்கு எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன், எனக்கு கல்யாணம் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். அப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இதோ 10 மணி வரைக்கும் என்ன தூங்க விடுறவன தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படி சொன்னா பூஜா. சரி, நீனு கல்யாணம் பண்ணிக்கிட்டு 10 மணி வரைக்கும் தூங்கு, உன் புருஷன் எந்திரிச்சு சமையல் எல்லாம் செய்யட்டும் அப்படி சொல்லி காயத்ரம்மா மறுபடியும் போய் வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்படி புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் பூஜாவை ரொம்ப செல்லமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காயத்ரி அதுக்கப்புறம் சுதாகர் பூஜாவுக்கு ஒரு வரனை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அம்மா, எனக்கு கல்யாணம் வேண்டாமா, நான் உங்க கூடயே இருக்கிறேன், தயவு செஞ்சு எனக்கு கல்யாணம் வேண்டாம் இப்படி அடம் புடிச்சுக்கிட்டு இருந்தா பூஜா. அப்போ காயத்ரி, அம்மா பூஜா, இப்ப உன்னை பாத்துக்க நாங்க இருக்கோம், அதனால எங்க கூட இருக்கிறேன்னு சொல்றேன். நாங்க எவ்வளவு நாள் இருப்போம்? நாளைக்கே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என் புருஷனை விட்டுட்டு வரமாட்டேன்னு சொல்லுவியோ என்னவோ? இப்படி காயத்ரி எதேதோ சொல்லி பூஜாவை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சா. இப்படி கொஞ்ச நாள்லயே பூஜாவுக்கு ராமு அப்படிங்கிற ஒருத்தன் கூட கல்யாணம் செஞ்சு வச்சாங்க. ராமுவோடது பெருசான கூட்டு குடும்பம். ராமுவோட குடும்பம் பெருசா இருந்ததுனால பூஜா பெரிய மருமகளா குடும்பத்தோட பாரத்தை சுமக்க வேண்டியதாச்சு. கல்யாணம் ஆன கொஞ்ச நாள் பூஜா காலையில சீக்கிரமாவே எந்திரிச்சா. அத பார்த்து அவளோட மாமியாரு, அம்மா பூஜா, என்னம்மா காலையில இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சு எல்லா வேலையும் செய்யற? பரவாயில்லம்மா, கொஞ்ச நாள் படுத்துக்கோ, நான் செய்யறேன் அப்படின்னு சொன்ன உடனே பூஜாவுக்கு எங்கில்லாத சந்தோஷம் வந்துருச்சு. உடனே போய் படுத்து தூங்குனா. இப்படி கொஞ்ச நாள் வரைக்கும் பூஜாவோட அத்தையான யசோதம்மா எந்த வேலையும் சொல்லவே இல்ல. ஆஹா, என்னோட வீட்டோட மாமியார் வீடு ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வேலை செஞ்சு செஞ்சு செத்து போயிடுவோன்னு. ஆனா இங்க அப்படி இல்ல. ஆனா இங்க எனக்கு என்ன வேணும்னு சொன்னாலும் ஒரே நிமிஷத்துல எல்லாரும் செஞ்சு கொடுக்கறாங்க. அப்படி யோசிச்சு அந்த வீட்ல அவ ஒரு பெரிய மகாராணின்னு யோசிச்சா.
இப்படி கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் அவளோட மாமியாரான யசோதா காலையில 5 மணிக்கு பூஜாவோட அறைக்கு வந்து, அம்மா பூஜா, பூஜா எந்திரிமா. இப்படி பூஜாவை எழுப்பின உடனே பூஜா மெதுவா எந்திரிச்சு அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்து, என்ன அத்தை இந்த நடுராத்திரியில எழுப்புறீங்க? யாருக்காவது ஏதாவது ஆயிடுச்சா? யாருக்கும் எதுவுமே ஆகலமா, 5 மணி ஆயிடுச்சு, எந்திரிமா, வீட்டு வேலை செய்யணும்ல. இப்படி பூஜாவை எழுப்பி வீட்டு வாசலுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. இது என்ன, இத்தனை நாளா எனக்கு காய்கறி கட் பண்ற வேலை கூட கொடுக்கல, இன்னைக்கு பார்த்தா காலையிலேயே எழுப்பிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி காலையில 5 மணிக்கு எந்திருக்கிறது இதுதான் முதல் தடவை. அப்படி நினைச்சுக்கிட்டே வாசலுக்கு தண்ணி தெளிச்சு கூட்டிக்கிட்டு இருந்தா. இப்படி கூட்டி கூட்டி ஒரு பக்கம் உக்காந்து தூங்க ஆரம்பிச்சா. வாசல் கூட்டிட்டு உள்ள வராததுனால யசோதம்மா, என்ன இவ வாசல் கூட்டிட்டு உள்ள வரவே இல்ல? அப்படி யோசிச்சுக்கிட்டே யசோதம்மா வீட்டு வாசல்ல இருந்து வெளியே வந்து பார்த்தப்போ அவ தொடப்பத்தை தலைக்கு வச்சுக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தா. அத பார்த்த யசோதம்மா, பூஜா என்ன இது உனக்கு இந்த மாதிரி தூக்கம்? வாசப்படியிலே உக்காந்து தூங்குவாங்களா? எந்திரி எந்திரி, வேலை இருக்கு அப்படின்னு எழுப்பின உடனே பூஜா எந்திரிச்சு மறுபடியும் வாசல்ல கூட்டி கோலம் போட்டு அதுக்கப்புறம் இடுப்புக்கு கை வச்சுக்கிட்டு நின்னுக்கிட்டு, ஐயோ அம்மா, என் வாழ்க்கையில இவ்ளோ வேலையை எப்பவுமே செய்யல, என் இடுப்பெல்லாம் உடஞ்சு போச்சு. அப்பா, இந்த மாதிரி வேலை இவங்க எல்லாம் எப்படி செய்யறாங்களோ, போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். அப்படி யோசிச்சுக்கிட்டே பூஜா தூங்க போனப்போ, பூஜா எங்கம்மா போற, வா வந்து சமையல் செய் அப்படின்னு கூப்பிட்டாங்க யசோதம்மா. அப்போ பூஜா, அத்தை இப்பதானே வாசல் கூட்டி கோலம் போட்டேன், அதுக்குள்ளேயே சமையல் செய்யணுமா? அதென்ன மருமகளே அப்படி சொல்ற, எல்லாருமே வேலைக்கு போவ நேரம் ஆயிடுச்சு, எல்லாருக்கும் சமையல் செஞ்சு கொடுக்கணும்ல, வா அப்படின்னு கூப்பிட்ட உடனே எதுவுமே செய்ய முடியாம பூஜா போய் சமையல் செய்ய ஆரம்பிச்சா. இப்படி எல்லாருமே டிஃபன் சாப்பிட்டு வேலைக்கு போனாங்க. அப்பா, எல்லாரும் டிஃபன் சாப்பிட்டு வேலைக்கு போயிட்டாங்க, இப்பவாவது கொஞ்ச நேரம் போய் தூங்குறேன். பூஜா போய் பெட்டில படுத்து தூங்குனா. அதுக்குள்ள யசோதா வந்து, அம்மா பூஜா எங்கம்மா போயிட்ட? மத்தியானத்துக்கு சாப்பாடு செய்யணும்ல, சரி சரி வா சமையல் செய்யலாம் வா. இப்படி மறுபடியும் கூப்பிட்டாங்க. அப்போ பூஜா வெளியே வந்து, அத்தை இப்பதானே சமையல் செஞ்சேன், மறுபடியும் சமையல் செய்யணுமா? பூஜா, நம்ம காலையில சமைச்சது டிஃபனுமா, இப்ப மத்தியானத்துக்கு கூட அவங்களுக்கு சாப்பாடு சமைக்கணும்ல, பாவம் வேலைக்கு போனவங்க அசந்து போய் வருவாங்க, சாப்பாடு செய்யணும்ல, வாமா. இப்படி பூஜா எல்லாருக்குமே சமைக்க ஆரம்பிச்சா. கூடவே அவங்க மாமியாரும் கூட அவளுக்கு உதவி பண்ணாங்க. இப்படி எல்லா சமையலும் முடிஞ்சதுக்கு அப்புறம், அப்பா இனிமே என்ன எழுப்புறதுக்கு யாருமே இல்ல, இன்னும் சாயங்காலம் வரைக்கும் தூங்கலாம் அப்படி சொல்லி பெட்ரூமுக்கு போய்கிட்டு இருக்கும்போது அக்கம் பக்கம் இருக்கிறவங்க வந்தாங்க. யசோதாவை பார்த்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அம்மா பூஜா, எல்லாரும் வந்திருக்காங்க, கொஞ்சம் டீ வைமா அப்படின்னு சொன்ன உடனே பூஜா மறுபடியும் சமையலறைக்கு வந்து எல்லாருக்கும் டீ செஞ்சு கொடுத்தா. அம்மா பூஜா, நம்ம வீட்டுக்கு வந்தவங்க சாப்பிடுவாங்க, அவங்களுக்கும் சேர்த்து சமையல் செஞ்சிருமா. இப்படி பூஜா எதுவுமே சொல்ல முடியாம மறுபடியும் அவங்க எல்லாருக்குமே சமையல் செய்ய ஆரம்பிச்சா. இப்படி பூஜா நாள் முழுக்க சமையல் செஞ்சுக்கிட்டே இருந்தா. இப்படி எல்லாருக்குமே சாப்பாடு செஞ்சு கொடுத்து நைட்டு 10 மணிக்கு பூஜா சாப்பிட்டு படுத்து தூங்குனா. மறுபடியும் யசோதம்மா காலையில சீக்கிரமா வந்து பூஜாவை எழுப்புனாங்க. இப்படி கொஞ்ச நாள்லயே பூஜாவுக்கு அவளோட அப்பா அம்மா அவளை எவ்வளவு பாசமா பாத்துக்கிட்டாங்கன்னு யோசனை ஆச்சு. உடனே அழுவ ஆரம்பிச்சா. அத பார்த்த யசோதா கவலைப்பட்டுக்கிட்டு, ஏமா என்னமா ஆச்சு, எதுக்காக அழுவுற, யாராவது எதானா சொன்னாங்களா அப்படின்னு யசோதா கேட்ட உடனே பூஜா தன்னோட அப்பா அம்மாவை பார்க்கணும்னு சொன்னா. இப்படி யசோதம்மா பூஜாவை அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. வீட்டுக்கு போன உடனே பூஜா அவங்க அம்மாவை போய் கட்டி புடிச்சுக்கிட்டு, அம்மா இதுக்கப்புறம் நான் என் புருஷன் வீட்டுக்கு போவே மாட்டேம்மா, அங்க என்ன தூங்க கூட விடாம வேலை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி புருஷன் வீட்டுல நடந்த விஷயத்த பூஜா சொன்னா. அப்போ காயத்ரி சிரிச்சாங்க. என்ன ஆனாலும் பூஜாவுக்கு அவளோட கடமைய பத்தி எடுத்து சொல்லணும்னு காயத்ரி அம்மா நினைச்சாங்க. இப்படி பூஜா அவங்க வீட்டுல இருக்கிற வரைக்கும் விடிஞ்சா கூட காயத்ரி அம்மா எந்திரிக்கவே இல்ல. அதுக்கப்புறம் பூஜா எந்திரிச்சு வந்து பார்த்து, இது என்ன வீட்டுல பொருளுங்க எல்லாம் போட்ட இடத்துல அப்படி அப்படியே இருக்கு, சமையல் கூட செய்யல, அம்மா அம்மா அப்படி சொல்லி காயத்ரி வந்து எழுப்புனா. என்னம்மா இன்னும் சமையல் கூட செய்யல, எனக்கு ரொம்ப பசி எடுக்குது, வந்து சமையல் செஞ்சு கொடுங்கம்மா. அப்படியா, எனக்கு கூட பசி எடுக்குதுடா
அப்படி சொன்ன உடனே சுதாகர் கூட வேலைக்கு போவ எந்திரிச்சு வந்தாரு. என்னங்கப்பா எந்திரிச்சு சாப்பிடாம கிளம்புறீங்க? அம்மா எந்திரிச்சு அப்பாக்கு சாப்பாடு ஏதாவது செஞ்சு கொடுங்க. ஏமா நான் தான் செஞ்சு கொடுக்கணுமா? எனக்கு வீட்ல ரெஸ்ட் அப்படின்னு இல்லையா? அப்போ பூஜாவுக்கு அந்த வார்த்தை புரியவே இல்ல. இப்படியே 3 நாள் காயத்ரி அம்மா வீட்ல எந்த வேலையும் செய்யல. அப்போ பூஜா அம்மாவை பார்த்து, அம்மா உங்களுக்கு என்னம்மா ஆச்சு? எதுக்காக நீங்க காலையில எந்திரிக்கவே மாட்டேங்கிறீங்க? பாருங்க வீடு எவ்வளவு அசிங்கமா இருக்கு. பாவம் அப்பா சாப்பிடாமயே வேலைக்கு போறாரு. அப்படி பூஜா சொன்ன உடனே காயத்ரி சிரிச்சுக்கிட்டே, உங்க அம்மா 3 நாள் சமையல் செய்யாததுனால உங்க அப்பா பசியில இருக்கிறாரு. வீடு கூட அசிங்கமா இருக்கு. அப்படி இருக்கும்போது நீ மட்டும் 10 மணி வரைக்கும் தூங்கணும். எந்த வேலையும் செய்யலனா உங்க அத்தை வீடு எப்படி இருக்கும் சொல்லு? 3 நாளைக்கு உங்க அப்பா பசியிலேயே தூங்குனாருன்னா நீ அந்த வீட்ல வேலை செய்யலனா அந்த வீட்ல இருக்கிறவங்க எத்தனை நாள் பசியில தூங்குவாங்க? அப்படி காயத்ரி சொன்ன உடனே பூஜாவுக்கு அவளோட பொறுப்புங்க என்னன்னு புரிஞ்சிச்சு. இப்படி பூஜா அன்னையில இருந்து தன்னோட புருஷன் வீட்ல எல்லாருக்கும் சமையல் செஞ்சு கொடுத்து எல்லா வேலையும் செஞ்சு ரொம்ப சந்தோஷமா ஆனந்தமா இருந்தா.